ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க சம்மர் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அது வந்து டீ கடை கஜடா. இதுக்கு ஒரு நிறைய பேர் இருக்குங்க. வெடி கேக்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வெடி கேக் வந்து எப்படி செய்யறது, நம்ம கடைகளில் பேக்கரியில் கிடைக்குங்க, டீ கடையில் கிடைக்கும். அது நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு முழு ஏலக்காய் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட வந்து என்ன சேர்த்துறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேங்க. அந்த சர்க்கரையோடையே சேர்த்து இந்த முட்டையும் வந்து அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டே முட்டையை ஊற்றி சர்க்கரையோடு அரைச்சோம்னா அது வந்து சர்க்கரை அரையாதுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு சர்க்கரையை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை போட்டு நல்லா அடிச்சிடுங்க. பீட் பண்ணி பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி அடிச்சிடுங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற அளவுகள்லாம் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு வந்து நான் சர்க்கரை போட்டேன், அதுக்காக 2 கப் வந்து மைதா செய்கிறேங்க. நீங்கள் மைதாவில் செஞ்சாதாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மைதா வேண்டான்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாங்க. அதுலேயும் இதே மாதிரி டேஸ்ட்டு இதே மாதிரி தான் இருக்குங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனுங்க, அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கிறேங்க. ஒரு சின்ன நூலளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது ஒரு அரை ஸ்பூன் இருக்குங்க, அது வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பூனில் பாருங்கள் பேக்கிங் சோடா போட்டிருக்கோங்க. ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நான் அரிசி மாவு சேர்த்துல. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இது வந்து வறுக்காத வெள்ளை ரவை, உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அந்த வெள்ளை ரவை தாங்க, அது சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த முட்டையோடு அடித்த சர்க்கரை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து அது கூட சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. இது வந்து ரொம்ப பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாதுங்க, சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிலையும் இறுக்கமாகவும் இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தளர்வாக இருக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க, இதுனா பால் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோங்க. மிக்சி வாஷ் பண்ணுறது வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கோங்க. அதில் வந்து இந்த எவ்வளோ தண்ணி நம்ம தெளித்து பிசைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பால் சேர்த்து கலந்துக்கோங்க. இது மாதிரி நல்லா இறுக்கி பிசைஞ்சிட்டுங்க. இன்னும் கொஞ்சம், இது ஒரு அரை டம்ளர் கிட்ட வருங்க இந்த பால். இது எல்லாமே இந்த மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் மாவு வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப அப்புறம் மாவு சேர்த்து பிசைகிற மாதிரி இருக்குங்க. அதனால் இது மாதிரி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க, பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்படி நம்ம பிடிச்சோம்னா பிடிக்கிற மாதிரி வரணுங்க. இது மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து இந்த மாவு நல்லா ஊறுறதுக்காக இப்படி அழுத்தி விட்டுட்டுங்க, நல்லா மூடி வச்சுட்டுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு ஊறணுங்க. ஏன்னா நம்ம வந்து ரவை போட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால. இப்போ பாருங்கள், நல்லா 1/2 hourக்கு அப்புறம் நான் இந்த மாவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம முதல்ல வச்சதுக்கும் இப்போக்கும் பாருங்கள், மாவு நல்லா இறுக்கமாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்து எப்படி வந்து நம்ம அந்த கேக் மாதிரி டீ கடை கஜடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து இப்படி நீங்கள் ரவுண்டாக போட்டால் கூட அதுவாகவே வெடிச்சிடுங்க. ஆனால் நான் வந்து மேலே வந்து கத்தியில் வந்து இது மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப ஆழமாக இல்லாமங்க மேலால் வந்து இப்படி கட் பண்ண மாதிரி அழுத்தம் கொடுத்துங்க. அதை வந்து எண்ணெய் வந்து மைல்டான சூட்டில் இருக்கணுங்க, ரொம்ப சூட்டில் போட்டால் கரிஞ்சிடுங்க. அதனால் இந்த ரெசிபி மட்டும் மிதமான சூட்டில் தான், கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேமில் அதில் வச்சு தான் பொரிக்கணுங்க. இது மாதிரி கட் பண்ணிங்க, ரொம்ப கட் பண்ணக்கூடாதுங்க, டெப்த்தாக கட் பண்ணாமல் மெதுவாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பொறுமையாக பொரிச்சு எடுக்கணுங்க. இது மாதிரி பாருங்கள், அதே ஆட்டோமேட்டிக்காக வெடிப்பு வருது பார்த்திங்களா. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வெடி கேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இப்போ இந்த சம்மர் சீசனில் குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா, அவங்க விளையாண்டுட்டு வரப்போ ஒன்று சாப்பிடுவாங்க, இல்லைன்னா டிவி பார்க்குறப்ப எப்போயாவது அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இது மாதிரி நம்ம வீட்லேயே டப்பாவில் செஞ்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து விருப்பமான சமயத்தில் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டீ கடையில் அப்புறம் பேக்கரியில் அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த கேக்
செஞ்சுருக்கோங்க. நம்ம வீட்லேயே வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள். நான் இதுக்கு பேருங்க டீ கடை கஜடா, இல்லைன்னா வெடி கேக்கு, அப்புறம் கஜூர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக மைதா கேக் அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க, ஸ்பாயிலே ஆகாது. ஏர்டைட் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எண்ணெயும் வந்து கம்மியாக தான் இதுக்கு இழுக்குங்க. அதனால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கிறப்ப தலை இருக்கிற மாதிரி இருக்குங்க, அப்படியே நொதன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் பயந்துக்காதீங்க, கொஞ்சம் நேரத்தில் இது வந்து அவ்வளோ கிறிஸ்பாகிடுங்க. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.